ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று தினம் 12/7/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லலாம் பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஸோ அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஸோ லைக் நம்ம சென்னை, தமிழ்நாடு அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிக்டாக நம்ம பின்னாடி போயிடலாம். இதிலலாம் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் அவ்வளோவா எதுவும் இல்லை. ஸோ அதனால் நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து ஆக்சுவலி இந்த பிஸ்னஸ் டாபிக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இங்கே இருக்கு இல்லையா, ஆக்சுவலி குட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்தான். RBI allows resident Indians to open FCAs in gift city IFSC அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் மார்க்கெட், அதாவது நம்ம ஃபாரின் மார்க்கெட் நம்ம நிறையவே கேள்விப்பட்டு போல, அதாவது இங்கேருந்தே நிறைய வந்து ஃபாரினில் வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் அப்படின்ற வந்து இப்போ வந்து ஒன்று கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ அது மூலயமா நிறையவே வந்து அவங்களுக்கு இதெல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறையவே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக லிபரலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் வந்து ஆக்சுவலி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது இந்த IFSC அப்படின்னு இருக்கு இல்லையா, அதாவது இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா IFSC அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் அப்படின்றவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து இந்த கிஃப்ட் சிட்டியில் நம்ம வந்து நார்மலாக நம்ம வந்து டாலர்ஸாகவும் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலி இது ஒரு ஸ்கீம். ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இதுக்கு முன்னாடியே இருந்தது. ஆனால் நிறையவே நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஏகப்பட்டதோடு வந்து ஆக்சுவலி இது முன்னாடி இந்த FCA அப்படின்றது இருந்தது. அதாவது ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட் அப்படின்றது தான் நம்ம FCA அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம இந்தியன் பேங்க்கில் இந்தியன் அக்கௌண்ட்டை நம்ம ஒன்று வச்சுக்கிட்டு, பட் ஆனால் நம்மளுக்கு இப்போ எப்படி ருப்பீஸாக வந்து அங்கே இருக்கோ அதே மாதிரி டாலர்ஸாக இருக்கிறது தான் வந்து ஆக்சுவலி இந்த ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட் அப்படின்றது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதை பற்றி தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த FCA அப்படின்றது நார்மலாக $2.5 lakh, அதாவது ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா $2.5 வந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம நார்மலாகவே வந்து வச்சுக்கலாம். ஸோ எந்த ஒரு டேக்ஸ்லாம் கட்டாமல் அவங்க வந்து $2.5 lakhs வந்து வச்சுக்கலாம் பர் இயருக்கு இந்த FCA அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்டில், அதாவது ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்டில். ஸோ அதை பற்றி தான் ஆக்சுவலி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய லிபரலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த நிறைய இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன், கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன், இது மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து லிபரலைஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்றது தான் இந்த ஒரு அப்டேட்டாக இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் நம்ம என்ன ஒன்று மெயினாக கற்றுக்குறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ நார்மலாக ருப்பீஸ் இருக்க மாதிரி டாலர்ஸுமே நம்ம இந்தியன் பேங்க்லேயே நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்த நேம் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு சில சின்ன விஷயங்கள் வந்து நம்ம இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை, ஸ்போர்ட்ஸ்லேயுமே அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை. ஸோ சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த ஜிகா வைரஸ் பற்றி நம்ம வந்து ஒரு சில தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ பட் ஆனால் என்ன தான் இருந்தாலும் இது ஆக்சுவலி இந்த நெக்ஸ்ட் பேஜில் இருக்குது பார்த்திங்களா, இந்த டெங்கு. ஸோ ஆக்சுவலி இதை சொல்லிவிட்டு அது போனால் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிறையவே டெங்கு, ஜிகா ரெண்டுமே வந்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி சொல்கிறேன் நான். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோஸ், அதாவது இந்த ஏடிஸ் மஸ்கிட்டோவால் தான், ஏடிஸ் எஜிப்ட் அப்படின்ற மஸ்கிட்டோனால தான் வந்து ஆக்சுவலி காஸ் பண்ணப்படுது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏஜெண்ட்டாக, அதாவது வைரஸ் கேரி பண்ணுற ஒரு ஏஜெண்ட்டாக வந்து திகழ்து. ஸோ இந்த ஏடிஸ் எஜிப்ட் அப்படின்றது மூலயமா இந்த ரெண்டு மட்டும் கிடையாது, அதாவது டெங்கு, ஜிகா இது ரெண்டு மட்டும் கிடையாது, நிறைய, அதாவது சிக்கன் குனியா, எல்லோ ஃபீவர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த மஸ்கிட்டோஸ் மூலயமா வந்து பரவுது அப்படின்றத வந்து நம்ம நிறைய ரிசர்ச் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த ஆக்சுவலி இந்த ஜிகா வைரஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி 15 கேசஸ் வந்து மகாராஷ்டிராவில் இப்போதைக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அதில் ஒருத்தர் வந்து இறந்துட்டு இருக்காரு. ஸோ ஜிகா வைரஸ் அப்படின்றது கொஞ்சம், அதாவது கிட்டத்தட்ட சிம்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெங்கு வைரஸ் மாதிரியே தான் கிட்டத்தட்ட. லைக் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, 3rd day வந்து ஆக்சுவலி ரெண்டுமே வந்து சிம்டம்ஸ் காமிக்க ஆரம்பிக்கும், மைல்டு சிம்டம்ஸ். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து டெங்கு டெஸ்ட் எடுத்தால் அது வந்து நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜிகா டெஸ்ட்டுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே சிம்டம்ஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம ஜிகா வைரஸ் அப்படின்றது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, இது செக்ஷுவலியுமே டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்றது தான் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவான பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ அதுதான், அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இதில் கொடுக்க வேண்டியதாக இருக்குது.
ஸோ அதாவது இது வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டும் ஆகும் அப்படின்றதுனால இதுக்கு எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கணுன்ற அவசியமாக இருக்குது. அதாவது நம்ம செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்னா வந்து நம்ம மற்றபடி லைக் இந்த வார்ம்த் மதர்ஸ் டு வார்ம்புக்காக இருக்கட்டும் சரி, அதாவது மதர்ஸ்கிட்டேருந்து அம்மாக்கிட்டேருந்து பாப்பாவுக்கு போகிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இது அதாவது ஒரு அஃபெக்டே இல்லாமல் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய இந்த பிளட் டொனேஷன் இது மூலிமா நம்ம எப்படியெல்லாம் வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட் ஆக முடியுமோ ஸோ அந்த மாதிரியும் இந்த ஜிகா வைரஸ் அப்படின்றது டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ அதுதான் வந்து ஆக்சுவலி நமக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் ஒரு எக்ஸ்ட்ரா டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. நம்ம டெங்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் மஸ்கிட்டோஸ் மூலிமா மட்டும்தான் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். பட் ஆனால் இந்த ஜிகா வைரஸ் அப்படின்றது லைக் செக்ஷுவலியும் டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்றது தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜிகா வைரஸ் அப்படின்றது இப்போ கொஞ்சம் ஆபத்தானதாக தான் இருக்குது. ஏன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இதுக்கு வந்து நிறைய எப்படி சொல்கிறது, ஆக்சுவலி நமக்கு சஃபிஷியண்ட்டான ஒரு ரிசர்ச் லேப் வந்து ஆக்சுவலி முதல்ல இல்லை. நம்ம ஒரு பேஷண்ட் கிட்டேருந்து நம்ம ஒரு சாம்பிள் வாங்கினோன்னா ஸோ அந்த சாம்பிள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜிக்கு தான் அனுப்புகிறாங்க. ஏன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இப்போ நம்ம நார்மலாக இப்போ கொரோனா வைரஸ் கூட வந்தது இல்லையா, பட் ஆனால் நம்மளுக்கு வீட்லேயே கூட வாங்கி வச்சுக்கிற மாதிரியான ஒரு அப்ரூவ்டு டயக்னோஸ்டிக் டெஸ்ட் கிட்டு வந்து ஆக்சுவலி அப்போ வந்து நிறையவே வந்து கொடுக்கப்பட்டது. நிறைய நம்ம ஈஸியாக நம்ம டயக்னோஸ்டிக்ஸும் பண்ணிக்கலாம். நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய ஈஸியாக டயக்னோஸ்டிக் பண்ணுறதுக்கு நிறையவே வழி இருந்தது. பட் ஆனால் இந்த ஜிகா வைரஸ் அப்படின்றதுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டாண்டர்டான டயக்னோஸ்டிக் கிட் வந்து இல்லை. ஸோ அதனால தான் வந்து ஆக்சுவலி நம்மளுடைய லைக் ஊருக்கு ஒன்று அப்படின்றதுமே இல்லாமல் லைக் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜிக்கு தான் அது ஆக்சுவலி போய் ஆகணும். ஸோ அங்கே சேர்ந்து போய் நிறையவே இருக்குது, அதாவது நிறைய பேக்லாகே நிறைய இருக்குது அப்படின்றதுனால இதை ஒழுங்காக கவனிக்க முடியல அப்படின்றது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் கிட் இல்லைன்றது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஸோ இந்த இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி 3rd டேவே வந்து நம்ம வந்து டெங்கு ஒன்று பார்க்கலாம். அப்படி இல்லைனா வந்து டெங்கு வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ சப்போஸ் நெகட்டிவ் அப்படின்னு வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஜிகா வைரஸ்க்குமே நீங்கள் வந்து கொடுங்க. ஸோ அது மூலிமா நம்ம வந்து அதாவது ஒரு பெட்டர் சர்வைலன்ஸ், அதாவது இப்போ டெங்கு இல்லைன்னா அப்போ ஜிகா வந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு நம்ம கெஸ் பண்ணி பண்ணோனாலே இந்த ஒரு பெட்டரான ஒரு சர்வைலன்ஸ்க்காகவும் லைக் அந்த வெக்டாரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுனாலையும் நம்ம வந்து இது வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஆர்டிக்கல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லைக் ஒரு வேர்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதாவது மைக்ரோசெஃபாலி அப்படின்றது. ஸோ அப்படின்னா என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ இந்த ஜிகா வைரஸ் அப்படின்றது ஆக்சுவலி நார்மலாக வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்றது சொல்லிட்டேன். ஸோ வந்து கன்ஃபார்ம் வந்து அம்மாக்கிட்டேருந்து பாப்பாவுக்கு ஒரு வேளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அம்மாவுக்கு ஒரு வேளை இருந்ததுன்னா அப்போ அது பாப்பாவுக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது அப்படின்றது நம்ம நல்லாவே தெரியும். ஸோ அது மூலிமா அந்த பாப்பாவுக்கு ஒரு வேளை அஃபெக்ட் ஆச்சுன்னா ஸோ அந்த பாப்பாவுக்கு வந்து ஒரு டிசீஸ் இருக்குதுல்ல, அதுதான் வந்து மைக்ரோசெஃபாலி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதாவது இந்த ஜிகா வைரஸ் மூலிமா என்ன ஒரு டிஸ்பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா என்ன சிம்டம்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா மெயினாக பிரெயின் வந்து அவ்வளோமா டெவலப் வந்து சீக்கிரமாக இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் நார்மலாக நம்ம பாடியெல்லாம் நார்மலாக வளரும், பட் ஆனால் ஹெட்டு வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது பேர் தான் மைக்ரோசெஃபாலி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக இந்த டெங்கு பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த டெங்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நிறையவே வந்து இப்போதைக்கு பரவிட்டுருக்கு. லைக் இதுக்கு முன்னாடியே நிறைய நம்ம வேர்ல்டு வைடு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகியிருந்தாலுமே அதில் நம்ம இந்தியா வந்து ரொம்ப அதிகமான டெங்கு பரவுற நாடாக வந்து இருக்குது. அதாவது WHO பிரகாரம் வந்து ஆல்மோஸ்ட் இன் டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 7.6 மில்லியன் கேஸஸ் வந்து இருக்குது. ஆனால் இதில் 70% வந்து ஏஷியன் கண்ட்ரிஸ் தான், அதுலேயுமே 20% வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து தான் கேசஸ் போகுது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் WHO வந்து ஆக்சுவலி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து அதிகமான கேசஸ் வருதுன்னு பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த மான்சூன் வந்து சேஞ்ச் ஆகுது இல்லையா. ஸோ அதனாலே வந்து இஷ்யூஸ் ஒரு 5 கண்ட்ரீஸில் வந்து இந்த ஒரு மான்சூன் இஷ்யூனாலேயே அதிகமாக டெங்கு வந்து பரவுது அப்படின்ற மாதிரி WHO வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அது என்னென்ன கண்ட்ரீஸ்னு பார்த்திங்கன்னா இந்தியா, பங்களாதேஷ், மியான்மார், தாய்லாந்து அண்ட் நேபாள். ஸோ இந்த 5 கண்ட்ரீஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மான்சூன் வேரியேஷன்னாலே நிறைய வாட்டர் ஸ்டாக்னேட் ஆகிட்டு நிறைய வந்து அது போக்குறதுக்கு இடம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மெயினான சானிடேஷன் இல்லாமல் ஸோ இந்த டெங்கு வந்து அதிகமாக பரவுது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெயினாக கர்நாடகாலலாம் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ஹைப்பில் போயிருக்கா அவங்களுடைய கணக்கு, WHO கணக்கு எடுப்புபடியே லைக் கர்நாடகாலாம் ஒரு ஹைப்பில் போயிருக்கு. அதாவது ஒரு ஹைகோர்ட் அளவுக்கு போயிட்டு கர்நாடகாவில் ஹைகோர்ட் அளவுக்கு போயிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் மார்க்கோடு நமக்கு வந்து இப்போ இருக்குது. ஸோ டெல்லியிலையுமே பாம்பே இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பில் இருக்குது லைக் டெங்குவெல்லாம். இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது.
இந்த D1, 2, 3 அந்த மாதிரி நிறையவே டைப்ஸ் இருக்குது அப்படின்றது தான் வந்து ஆக்சுவலி இதுக்கு மெயின் காரணம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது டெங்குக்கு ஏன் இப்படியாப்பட்ட ஒரு இதுக்கு வந்து லைக் வேக்சின் இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்சின் இருக்குது. பட் ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த D1, 2, 3 அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு வேக்சின்ஸ் வந்து நமக்கு கண்டுபிடிக்கிறதுமே அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆனால் 2 வேக்சின் வந்து இன்னுமே நடைமுறையில் இருக்குது. அப்போ அந்த 2 வேக்சின் நேமுமே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ அதாவது SYD-TDV, அதாவது இன்னும் அது வந்து லைக் ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறாங்க SYD-TDV அப்படின்றது. அது ஃபுல் நேம் வந்து பார்த்திங்கன்னா டெங்கா வேசியா அப்படின்ற மாதிரி வேசிகா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ஹை காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகம். அண்ட் தென் இது ஒரு அந்த வேக்சின் போடுறதுக்கு முன்னாடி நிறையவே வந்து அதாவது அதுக்கு முன்னாடியே நிறைய ஸ்க்ரீனிங் ப்ராசஸ்லாம் நம்ம நிறையவே பண்ணணும். அண்ட் தென் வந்து லெஸ் அடாப்டிவ், அதாவது எல்லாருக்குமே வந்து இது பொருந்துமா அப்படின்னு பார்த்திங்கன்னா லைக் எல்லாருமே இது ஏற்றுக்கிறாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது. நிறைய வந்து இக்னோர் பண்ணுறாங்க. ஏன்னா காஸ்ட்டுமே அதிகமாக இருக்குது, நிறைய ஸ்க்ரீனிங்லாம் பண்ண வேண்டிய அவசியங்கள் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த டெங்கா வேசிகா அப்படின்றது வந்து கொஞ்சம் நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. லெஸ் அடாப்டிவாக தான் இருக்குது கம்பேரிட்டிவ்லி. அந்த 2 வேக்சினில் கம்பேர் பண்ணும்போது இது வந்து லெஸ் அடாப்டிவாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த வேக்சின் என்னென்னு பார்த்திங்கன்னா டெங்கா TAK-003 அப்படின்ற ஒரு லைக் அந்த டெர்மினாலஜி, சயின்டிஃபிக் டெர்மினாலஜி வந்து TAK-003 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெங்கா அப்படின்ற ஒரு வேக்சின். ஸோ இந்த 2 வேக்சின் டெங்குக்காக நம்ம வந்து இப்போ நடைமுறையில் இருக்குது. ஸோ பட் ஆனால் என்னதான் இருந்தாலும் இது போட்டால் நமக்கு லைக் அதாவது D1, 2, 3, 4 அப்படின்னு நிறைய இருக்கிறதுனால வேரியேஷன்ஸ் நிறையவே எடுத்துகிட்டே இருக்கிறதுனால ஸோ நமக்கு வந்து இந்த கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அதை தவிர்க்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நம்ம நிறைய சானிடேஷன் மூலிமா தான் இந்த 2 இதையுமே நம்ம வந்து எராடிகேட் பண்ண முடியும். ஜிகா வைரஸாக இருக்கட்டும் சரி, டெங்கு வைரஸாக இருக்கட்டும் சரி, 2மே வந்து நம்மளுடைய நிறைய சானிடேஷன் மூலியமாகவும் நம்மளுடைய சேஃப்டி மூலியமாகவும் தான் நம்ம வந்து நிறைய இது வந்து எராடிகேட் பண்ண முடியும் அப்படின்றத இந்த ஆர்டிகல்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் இந்தியாஸ் EV ஸ்பேஸ் அப்படின்றது இதுவுமே ஆக்சுவலி கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான். ஸோ இது ஆக்சுவலி என்னென்னு பார்த்திங்கன்னா EV அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், லைக் எலக்ட்ரிக் வெஹிக்கல் அப்படின்றது. ஸோ இந்த மார்ச் 2024 வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக் பேசஞ்சர்ஸ் எல்லாம் நிறைய ஸ்கீம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதாவது $40,000 மேலே இருந்ததுன்னா இது வந்து முன்னாடிலாம் 100% வந்து டாக்ஸேஷன் வந்து கட்டுவாங்க. அண்ட் தென் இஃப் சப்போஸ் லெஸ் தென் $40,000 இருந்துச்சுன்னா அது வந்து 70% வந்து டாக்ஸேஷன் கட்டுவாங்க. இது வந்து நம்ம அதாவது ஃபுல் எலக்ட்ரிக் காருமே செஞ்சு வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணாதான். ஸோ அந்த டைமில் தான் இவ்வளோ டாக்ஸேஷன் வாங்குறாங்க. ஸோ நம்ம வாங்கிட்டு இங்கே அசம்பிள் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணோன்னா 15% தான் வந்து ஆக்சுவலி வந்து டாக்ஸே வாங்குவாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த மார்ச் 2024 அப்போ என்ன ஆச்சுன்னா இந்த 35,000க்கு மேலே அந்த 35,000க்கு உள்ளே இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் 15,000 வந்து கம்மி பண்ணுறதா வந்து ஆக்சுவலி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கு நிறையவே வந்து அவங்க இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு நிறையவே வந்து ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. நிறைய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருந்தாலுமே இந்த ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் இந்தியா வந்து EV ஸ்பேஸில் தான் இருக்குது. அதாவது எலக்ட்ரானிக் வெஹிக்கலில் தான் நிறையவே இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத ஒரு கண்கூடாக எடுத்துகிட்டு வரதுக்காகவே இது வந்து ஆக்சுவலி மெயினாக கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த நித்தி ஆயோக் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இல்லையா, நிறைய இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கலை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ அது நிறைய சப்சிடிஸ்லாம் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாக படித்து பார்த்திங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். ஸோ ஆனால் வந்து ஃபுல்லாகவே இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கலை பற்றி தான் ஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக வேறு எதுவும் இல்லை. ஸோ ஃபைனலி ரீச் டைம் மீண்டும் நிறைய மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.